அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜ். எனக்கு இப்போ வயது 26. காலையில் வேலைக்கு செல்வதற்காக அறையிலிருந்து வெளியே வரும் பொழுது அப்பாவும் அம்மாவும் திருமணத்தை பற்றி பேசி கொண்டிருந்தனர். அதை கேட்கும் பொழுது எனக்கு கடுப்பாக தான் வந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. நானும் அம்மாவிடம், அம்மா சீக்கிரம் உணவு எடுத்து வையுங்கள், சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டும் என அவசரப்படுத்தினேன். எனது அப்பாவோ கண்டிப்பானவர் மற்றும் கோபக்காரர். வீட்டில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும் எனவும் நினைப்பார். இந்த வயதிலும் குடும்பத்தை அவரின் கைப்பிடிக்குள் வைத்து கொள்ள வேண்டும் எனவும் ஆசைப்பட்டார். சில நாட்களாக என் மேல் பயங்கர கோபத்திலும் இருந்தார். அதற்கு காரணம் ஒன்று என் திருமணம், மற்றொன்று வியாபாரத்தில் அவருடன் சேர்ந்து பணிபுரியவில்லை என்பது. நான் நன்றாக படித்திருக்கின்றேன். எனது ஆசை சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்பதே. எந்த வகையிலும் அப்பாவை சார்ந்து இருக்க வேண்டாம் என்றும் நினைத்தேன். என் அப்பா சொந்தமாக நகைக்கடை ஒன்றை வைத்திருக்கிறார். எங்கள் குடும்பம் பெரிய பணக்காரர்கள் இல்லை என்றாலும் ஓரளவு செல்வம் படைத்தவர்கள் தான். சிறு வயதிலிருந்தே அப்பாவின் கண்டிப்பும் அவருடைய குணமும் அவரிடமிருந்து என்னை சற்று ஒதுக்கியே வைத்திருந்தது. அப்பாவும் என்னிடம் கோபமாக திருமணத்தை பற்றி பேசினாலே, உனது முகம் ஏன் இப்படி சிறிதாக போகிறது? கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறாயா? உன்னுடைய வயது உள்ளவர்களெல்லாம் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அதையும் கண்டு கொள்ளாமல் உனது இஷ்டத்திற்கு நடந்து கொள்கிறாய். எங்களுக்கும் ஒரு கடமை உள்ளது. ஒரே மகனான உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. ஊரில் உள்ளவர்கள் உன்னை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. உன்னால் எனக்கு தான் மரியாதை குறைவு ஏற்படுகிறது. நான் பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள். அதன் பிறகு நீயாச்சி, உனது மனைவியாச்சி, யாரும் வாயை திறக்க மாட்டார்கள் என்றார். அப்பொழுதும் கூட அவருக்கு அவமானம் என்றுதான் நினைத்தார். பசியிலிருந்து எனக்கு அவர் பேச பேச கோபம்தான் வந்தது. இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அப்பாவிடம், அப்பா சென்ற முறையும் இதே போல சொல்லிதான் திருமணம் செய்து வைத்தீர்கள். ஆனால் என்ன ஆனது? திருமணமான சில நாட்களிலேயே விவாகரத்து வாங்கி கொண்டு சென்று விட்டார். இது நடந்து முழுமையாக 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக மறு திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றேன். அப்பாவும் சற்று கோபமாக, ஒரு முறை தவறு நடந்துவிட்டால் எப்பொழுதும் அதே போலவே இருக்கும் என்று அவசியமில்லை. நான் உனக்காக ஒரு பெண்ணை பார்த்தும் உள்ளேன். அவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். கடந்த முறையும் அப்பாதான் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார். அவரின் நண்பரின் மகளோடு தான் திருமணமும் நடந்தது. முதல் திருமணத்தில் எல்லோருக்கும் இருப்பதைப் போல எனக்கும் ஆசையும் கனவுகளும் நிறையவே இருந்தது. சொல்லப்போனால் அந்த நாளுக்காக தான் நானும் காத்திருந்தேன். ஆனால் திருமணம் முடிந்த முதல் இரவிலேயே பிரச்சனை ஆரம்பமானது. அவள் என்னை அருகில் வரக்கூட அனுமதிக்கவில்லை. நானும் 2-3 நாட்களில் சரியாகி விடுவாள் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் அவளுடைய நடவடிக்கைகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. நான் இருக்கும் பொழுதே வேறு ஒருவருடன் தொலைபேசியில் பேசி வந்தாள். அதை பற்றி நானும் கேட்க அவள் என்னுடன் சண்டையிட ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் நான் வேறு ஒரு பையனை காதலிக்கிறேன் என்றும் என்னுடைய வீட்டில் என்னை கட்டாயப்படுத்தியதால் மட்டுமே உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்றும் கூறினாள். அதோடு நிறுத்தாமல் வீட்டில் உள்ளவர்களிடமும் கோபப்படவும் ஆரம்பித்தாள். அதற்கு மேலும் அவள் என்னோடு வாழ விரும்பவில்லை. தான் காதலித்த பையனோடு சென்று விடுவதாக கூறி அங்கிருந்து சென்றும் விட்டாள். எங்களுக்கும் வேறு வழி இல்லை. வீட்டை விட்டு போக நினைத்தவளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நானும் எனது அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனால் எதுவுமே கேட்கவில்லை. அதற்கு மேலும் தன்னை கட்டாயப்படுத்தினால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும், அதற்கு காரணம் நீங்கள்தான் என எழுதி வைத்துவிட்டு தான் இறந்து போவேன் என்றும் மிரட்ட ஆரம்பித்தாள். அதற்கு மேலும் நாங்கள் அவளை தடுத்து நிறுத்த நினைக்கவில்லை. திருமணம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளாகவே கணவன் வேண்டாம் என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார். நான் அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வரவே சில நாட்கள் ஆனது. வேறு ஒரு வீடாக இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நான் தான் காரணம், என்னால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று அப்பா சிறு வருத்தம் தெரிவித்து இருப்பார். ஆனால் என் குடும்பத்தில் எதுவுமே நடக்கவில்லை. மாறாக ஒரு பெண்ணை கையாள தெரியாதவன் என என்னை தான் திட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் கூட என் அப்பா அவரின் விருப்பப்படி தான் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார். ஆனால் இதில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அப்பா விளையாட நினைக்கிறாரோ என நினைக்கும் பொழுது கவலையாக தான் வந்தது. பிறகு அம்மா தான் என்னை சமாதானப்படுத்தி சாப்பிடவும் வைத்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்பா என்னிடம்தான், தான் பார்த்திருக்கும் பெண் அழகாக இருப்பாள், நமது குடும்பத்திற்கு ஏற்ற பெண், அவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்.
பொறுமை இழந்த அம்மாவும் அவனுக்கு விருப்பமில்லை என்றால் சிறிது காலம் கழித்து பேசிக்கொள்ளலாம், மீண்டும் அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார். ஆனால் அப்பாவோ விடாப்பிடியாக நின்றார். நாளையே பெண் பார்க்க செல்ல வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு மேலும் அம்மாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. பிறகு அம்மாவும் என்னிடம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு, அப்பா சொல்வதிலும் ஒரு நியாயம் உள்ளது. நீயும் முதல் திருமணத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. அதற்கு ஒரு தீர்வும் மீண்டும் திருமணம் செய்து கொள்வதுதான். பெண்ணை பார்த்துவிட்டு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றார். எனக்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஒருபுறம் அப்பா தான் இப்படி என்றால் இப்பொழுது அம்மாவும் சேர்ந்து கொண்டார். நானும் ஒன்றும் கூறாமல் அமைதியாக அலுவலகம் சென்று விட்டேன். மறுநாள் சொன்னது போலவே அப்பாவும் அம்மாவும் பெண்ணை பார்த்துவிட்டு வந்தனர். பெண்ணை பற்றியோ அவர்களின் குடும்பத்தை பற்றியோ நான் எதுவுமே விசாரிக்கவும் இல்லை. அம்மா தானாக வந்து பெண் மிகவும் அழகாக உள்ளாள், மரியாதை தெரிந்த பெண்ணாகவும் புத்திசாலியாகவும் உள்ளாள் என்றார். நானும் ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்தேன். எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரியவில்லை. எதற்காக எனது பெற்றோர்கள் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பது மட்டும்தான் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பா நினைத்தது போல சில நாட்கள் கழித்து திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டு அதற்கான வேலைகளும் தொடங்கியது. நானும் ஒரு கட்டத்தில் என்னதான் நடக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு வந்து விட்டேன். மணமகள் எப்படி இருப்பாள் என்று அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எதுவுமே எனக்கு உண்டாகவில்லை. சொல்லப்போனால் எனக்கு நடந்த முதல் திருமணத்தை நான் இன்னும் மறக்கவே இல்லை. திருமணம் நாளும் வந்தது. ஏனோதானோ என்று மணமேடையில் அமர்ந்திருந்தேன். மணப்பெண்ணை அழைத்து வர அம்மா சொன்னது உண்மைதான். அவள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். அவள் முகத்தில் திருமணத்திற்கான சந்தோஷம் தெரிந்தது. ஆனால் என்னால் தான் அவளை பார்த்து சிரிக்கக்கூட முடியவில்லை. அம்மா தான் உறவினர்களை பார்த்து சிரிக்கும்படி வற்புறுத்தி கொண்டும் இருந்தார். பிறகு முதலிரவுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. மனைவியும் எனக்காக அறையில் காத்திருக்க நானும் உள்ளே சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் மனைவி அங்கிருக்கும் குளியல் அறையில் வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். நானும் பதறி போய் வெளியே வந்தவளிடம் என்ன ஆனது என விசாரிக்க அவளோ கல்யாணத்தில் சாப்பிட்டது ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால்தான் வாந்தி வருகிறது என்றும் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு எனக்கும் ஒரு சற்று ஆச்சரியமாக தான் இருந்தது. காரணம், இருவரும் அமர்ந்துதான் மதிய உணவை சாப்பிட்டோம். அவள் அவ்வளவாக எதுவுமே சாப்பிடவும் இல்லை. இருந்தும் எப்படி ஒத்துக்கொள்ளாமல் போகும் என்று யோசித்து கொண்டு இருந்தேன். பிறகு அவளாகவே எனக்கு உடல்நிலை சரியில்லை, எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம், நான் உறங்கச் செல்கிறேன் என்றாள். நானும் அவளை வற்புறுத்தவும் இல்லை. உனது விருப்பம் என கூற சிறிது நேரத்திலேயே அவளும் உறங்கிவிட்டாள். மறுநாள் சில சம்பிரதாயங்கள் முடிந்து மீண்டும் அதே இரவில் நேற்று போலவே வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். இந்த முறையும் உணவு ஒத்துக்கொள்ளவில்லை என கூறினாள். எனக்கும் சிறிதாக சந்தேகம் உண்டானது. இதனால் அவள் அடிக்கடி வாந்தி எடுக்கிறாள் என்று. அவள் சொல்லும் அனைத்தையுமே நம்புவதற்கு நான் இன்னும் குழந்தை இல்லை. ஆனாலும் வேறு சந்தேகங்களை வைத்துக்கொண்டு ஒரு முடிவெடுக்க முடியாது என நினைத்தேன். ஒருவேளை அவள் சொல்வது கூட உண்மையாக கூட இருக்கலாம். திருமணமாகி 10 நாட்கள் கடந்துவிட்டது. ஆனால் எங்களுக்குள் எதுவும் நடக்கவும் இல்லை. ஏதேதோ காரணங்களை சொல்லி தவிர்த்து வந்தாள். எனக்கும் அது பெரிதாக தெரியவில்லை. காரணம், எனது விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணம்தான் அது. நானும் இதை பற்றி பிறகு யோசிக்கலாம் என்று இருந்துவிட்டேன். ஒரு நாள் அம்மா என் மனைவியை சமையல் அறையில் உதவி செய்யும்படி அழைக்க அதை கேட்டு கொண்டிருந்த அப்பா, உனக்கு உதவி தேவைப்பட்டால் ஒரு வேலைக்காரியை நியமித்துக்கொள், மருமகளை தொந்தரவு செய்யாதே என்றார். இதை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். காரணம், எனது அப்பா அதை போல சொல்லும் ஆள்கில்லை. அம்மாவும் அப்பாவிடம், இவ்வளவு நாள் வேலைக்காரியை பற்றி பேசாத நீங்கள் உங்கள் மருமகள் வேலை பார்க்கக்கூடாது என வேலைக்காரியை வைத்துக்கொள்ள வேண்டுமா என கோபப்பட்டார். அதற்கு அப்பாவும் அம்மாவிடம், அவர்களுக்கு இப்பொழுதுதான் திருமணமாகியுள்ளது, ஒவ்வொருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நிறைய நேரமும் வேண்டும். நீயும் அவளை சமையலறையில் வைத்திருந்தால் முன்பு நடந்தது போல புரிந்து கொள்ளாமல் சண்டை சச்சரவு என ஆகிவிடும். அதனால்தான் அப்படி கூறினேன் என்றார். இதை கேட்டு அம்மாவும் ஒன்றும் கூறவில்லை, அமைதியாகிவிட்டார். ஒருவேளை அப்பா சொல்வது சரிதான் என நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. மனைவியும் அதன் பிறகு அறையை விட்டு அதிகமாக வெளியே வருவதும் இல்லை. எப்பொழுதுமே அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். அம்மா கோவில் குளங்களுக்கு அதிகமாக செல்பவர். அப்போதெல்லாம் மனைவியை கூப்பிட்டால் கூட அவள் செல்ல மறுத்து விடுவாள். அம்மா எதுவும் சொன்னாலும் கூட அப்பா அவர் மீதுதான் கோபப்பட்டார். இதனால் அம்மா எதையுமே சொல்வதும் இல்லை, எங்கும் கூப்பிடுவதும் இல்லை. இப்படியாக திருமண வாழ்க்கை 1 மாதத்தை கடந்துவிட்டது. ஒரு நாள் மனைவிக்கு மிக அதிகமாக காய்ச்சலும் வாந்தியும் வரவே நானும் என்ன செய்வது என்று புரியாமல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். ஆரம்பத்தில் அவள் மருத்துவமனைக்கு வர மறுத்துவிட்டாள். ஆனால் நானும் அம்மாவும் தான் கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தோம்.
அங்கு சில பரிசோதனைகளை எடுத்து பார்த்த மருத்துவர்கள் என்னிடம் உங்கள் மனைவி கர்ப்பமாக உள்ளார் என்ற அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தனர். எனக்கு தலையே சுற்றுவது போல தோன்றியது. காரணம், இன்று வரை அவளை தொட்டது கூட கிடையாது. அப்படி இருக்கையில் எப்படி கர்ப்பமானாள் என்று குழம்பியும் போனேன். வீட்டிற்கு வந்த பிறகு அவளிடம் இதை பற்றி கோபத்துடன் விசாரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவளோ எதுவுமே வாய் திறக்கவில்லை. சொல்லப்போனால் அவள் என்னை ஒரு ஆளாகவே மதிக்கவும் இல்லை. நானும் அவளிடம் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என கோபத்தில் கத்தி கொண்டிருந்தேன். ஆனால் அவளோ எதுவுமே நடக்காதது போல சிறிது நேரத்திலேயே உறங்கி போனாள். மறுநாள் காலை என்னை அழைத்த அப்பா என்னிடம் பேச ஆரம்பித்தார். வீட்டிற்கு வந்த மருமகள் மேல் எதற்கு சந்தேகப்படுகிறாய்? உன் மனைவியை நீயே கோபப்படுத்துகிறாயா என கத்தினார். எனக்கும் புரிந்து போனது. நேற்று நடந்ததை பற்றி அப்பாவிடம் கூறிவிட்டாள் என்று. அவரும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது உனது குழந்தை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? இதை வெளியில் உள்ளவர்கள் கேட்டால் உன்னை தான் காரி துப்புவார்கள். உன்னால் நமது குடும்பத்திற்கு தான் அவமானம் வரும் என்று வந்து சேரும் என்றும் கூறினார். பிடிக்காமல் திருமணம் செய்து கொண்டாலும் ஒரு பெண்ணின் மீது இப்படியெல்லாம் பழி சுமத்தக்கூடாது என கத்தி கொண்டிருந்தார். நானும் அவரிடம் எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றேன். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது, என் வாழ்க்கை சூனியமாகிவிட்டது என்பது. நான் அப்பொழுது இருந்த மனநிலை எதிரிக்கும் கூட வரக்கூடாது, அந்த அளவிற்கு கொடூரமாக இருந்தது. எனக்கும் அப்பாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி சண்டையிட வேண்டும் என்பது போலதான் இருந்தது. ஆனால் அது என்னால் முடியாது. காரணம், சிறுவயதிலிருந்து அவரின் அதட்டலுக்கும் உருட்டலுக்கும் அதிகமாகவே பயந்து வந்தேன். அது இப்பொழுது வரை தொடரதான் செய்தது. என்ன செய்வதென்றே புரியாமல், என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என தெரியாமலும் நாட்கள் நகரத் தொடங்கின. என் மனைவி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாகவே இருந்தாள். கணவனுக்கு துரோகம் செய்து விட்டோமே என்ற வருத்தம் துளி கூட அவளுக்கு இல்லை. அவள் வேறு யாரிடமோ ஏமாந்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொண்டது போல தெரியவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு என் வாழ்க்கையில் நுழைந்ததைப் போலதான் எனக்கு தோன்றியது. அவளை பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. நானும் காரணமே இல்லாமல் மாதங்களில் பல நாட்கள் வெளியில் தங்க ஆரம்பித்தேன். வீட்டிற்கு வரவே பிடிக்கவும் இல்லை. திருமணமான 8வது மாதத்திலேயே பிரசவ நாளும் வந்தது. அப்பாதான் அனைவரிடமும் குறை மாதத்திலேயே குழந்தை பிறக்கப் போகிறது என கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் எனக்கு இது யாருடைய குழந்தையாக இருக்கும் என்ற சந்தேகம் மட்டுமே இருந்து கொண்டேவும் இருந்தது. என் மனைவியோடு சேர்ந்து கொண்டு என் வாழ்க்கையை சீரழித்த அந்த மனிதர் யார் என்று தெரிந்து கொள்ளவும் நினைத்தேன். அதிர்ஷ்டவசமாக அவளை பிரசவத்திற்காக சேர்த்த மருத்துவமனையில் எனது நண்பன் ஒருவன் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி கொண்டும் இருந்தான். ஆரம்பத்தில் அவனிடம் உண்மையை கூற மனம் இல்லாவிட்டாலும் அதன் பிறகு நானாக மனதை தேற்றிக்கொண்டு அனைத்து உண்மைகளையும் கூறி அவனிடம் உதவி கேட்டு நின்றேன். அவனும் எனது நிலைமையை புரிந்து கொண்டு உதவி செய்வதற்கு முன் வந்தான். அதன்படி பிரசவத்திற்கு முன்பே பிரசவ நேரத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் இரத்தம் தேவைப்படும், அப்பொழுது கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் வீட்டிற்கு வந்து போனவர்களென அனைவரின் இரத்த மாதிரிகளையும் எடுத்துக்கொண்டான். பிரசவமாகி ஆண் குழந்தை பிறந்தது. அதனுடைய இரத்த மாதிரிகளையும் எடுத்து மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிர்ச்சியான உண்மை ஒன்று வெளிப்பட்டது. காரணம், குழந்தையின் டிஎன்ஏவும் எனது அப்பாவின் டிஎன்ஏவும் 100% ஒத்துப்போயிருந்தது. இந்த விஷயம் என்னிடம் தெரிவிக்க நான் அதிர்ந்தும் போனேன். அப்பாவின் மேலும் என்னை ஏமாற்றிய மனைவியின் மேலும் கோபமாக தான் வந்தது. நானும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்கள் வீட்டிற்கு வரும் வரை காத்திருந்தேன். வீட்டிற்கு வந்ததுமே இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். நான் உண்மையை சொன்னதுமே ஆத்திரப்பட்ட அப்பா என்னை அடிக்க பாய்ந்தார். ஆனால் இந்த முறை நான் பயப்படவில்லை. அவர் எதிர்த்து நின்று நானும் அடிக்கப் போக அவர் சற்று அதிர்ந்துதான் போனார். இதை அவரே எதிர்பார்க்கவும் இல்லை. பிறகு அம்மா தான் சமாதானம் செய்ய அவரிடமும் நடந்த உண்மையை பற்றி கூற அவரும் அதிர்ச்சி அடைந்து அழ ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அப்பாவையும் மனைவியையும் வைத்துக்கொண்டு, நீங்கள் இப்பொழுது உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் ஊரில் உள்ளிடம் என்னிடம் இருக்கும் ஆதாரத்தை காண்பித்து உங்களின் மானம் மரியாதையை கெடுத்து விடுவேன் என மிரட்டத் தொடங்கினேன். இதை கேட்ட அப்பாவும் பயந்துதான் போனார். அதன் பிறகு அவர் வாயாலேயே உண்மையை கூறவும் ஆரம்பித்தார். எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே என் மனைவி எனது அப்பாவின் கடையில் வேலை பார்த்தவள்தான். ஆரம்பத்தில் இருந்தே இருவருக்கும் நெருக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அவளும் கர்ப்பமாக அப்பாவை திருமணம் செய்து கொள்ளும்படி மிரட்டியும் உள்ளார். அப்பாவிற்கு இந்த வயதில் திருமணம் செய்து கொண்டால் ஊரில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என யோசித்து எனக்கு பெண் பார்க்கின்றேன் என்ற பெயரில் அவளை என் தலையில் கட்டி வைத்து விட்டார். எனக்கு மனைவியான பின்பும் கூட அவர்களின் தொடர்பை துண்டித்து கொள்ளவில்லை. வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அவர்களும் சந்தோஷமாக தான் இருந்து உள்ளனர்.
அதனால்தான் எனது மனைவிக்கு என் அப்பாவின் மேல் ஆசை அதிகமாக இருந்துள்ளது. அவர் கூற கூற எனக்கு ஆத்திரமாக தான் இருந்தது. ஒருபுறம் அப்பா செய்த துரோகத்தை நினைத்தும் மறுபுறம் என்னை நானே திட்டிக் கொண்டேன். அப்பாவிற்கு எவ்வளவு அடிமையாக இருந்துள்ளேன் என்று. நானும் இதை அப்படியே விடவில்லை. உடனடியாக என் மனைவியின் பெற்றோருக்கும் தகவல் கொடுக்க அவர்களும் வந்து சேர்ந்தனர். அவர்களிடமும் விஷயத்தை கூற அவர்களும் அதிர்ந்து போயினர். பின்பு அவளிடம், உங்களின் மகள் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் இப்பொழுதே அவளை விவாகரத்து செய்து விடுகிறேன், மரியாதையாக இவளை இங்கிருந்து அழைத்து சென்று விடுங்கள், தேவையில்லாமல் ஏதாவது செய்கிறேன் என்ற பெயரில் உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என கண்டிப்பாக கூறினேன். அவர்களும் புரிந்து கொண்டார்கள் தவறு மகளின் மேல்தான் உள்ளது என்று. எனக்கும் சற்று மனச்சாட்சி உறுத்தவே அவர்கள் போகும்போது எனது சேமிப்பிலிருந்து பெரும் பகுதி பணத்தை அவர்களுக்கு கொடுத்தும் அனுப்பினேன். அதன் பிறகு அப்பாவை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருந்தது. அம்மாவிற்கும் அப்படிதான் இருந்தது. அம்மாவும் நானும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டோம். சிறிது நாட்கள் வரை நண்பரின் வீட்டில் தங்கியிருந்தோம். பிறகு எனக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையாக கிடைத்தது. நான் சென்ற சில நாட்களிலேயே அம்மாவையும் அழைத்து கொண்டேன். இருவரும் அங்கு நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். அடுத்த 2 வருடங்களிலேயே எனக்கு ஒரு பெண்ணை பிடித்து போக அங்கேயே திருமணமும் செய்து கொண்டேன். என் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக மாறவும் தொடங்கியது. அதன் பிறகு அப்பா மற்றும் மனைவியை பற்றி எந்த தகவலும் இல்லை. அதை தெரிந்து கொள்ளவும் ஆர்வமும் எனக்கு இல்லை. சில வருடங்களுக்கு பிறகு மனைவி வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டதாகவும் அப்பா யாரும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் என்றும் உறவினர்கள் தெரிவித்தனர். அவரை நினைத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இன்னும் அவர் மேல் கோபம் அதிகமாக தான் இருந்தது. என் அம்மாவும் என்னைப் போல அவர் மேல் கோபமாக தான் இருந்தார். ஒரு நாள் அப்பா இறந்துவிட்ட செய்தி கிடைக்க நானும் அம்மாவும் சென்று அவருக்கு ஆக வேண்டிய இறுதி சடங்கை செய்துவிட்டு வந்தோம். எனக்கு அவர் எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டியதை என் கடமையாக நான் நினைத்தேன். அவரால் விட்டு செல்லப்பட்ட சொத்துக்களை என் முன்னாள் மனைவியின் குழந்தை பெயரிலும் அப்பாவின் சில உறவினர்களின் பெயரிலும் எழுதி வைத்தேன். இப்பொழுது நானும் அம்மாவும் வெளிநாட்டில் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன்.